ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிஷா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சத்தான நெல்லிக்காய் தொகையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நாட்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அது பார்க்க சைஸு சின்னதாக இருக்கும். வாங்க நெல்லிக்காய் தொகையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட கட்டி பெருங்காயம், ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அது கூடவே காரத்துக்கு தேவையான வரமிளகாய் எடுத்துக்கோங்க. 3த்தையும் நல்லா செவக்க வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். இது கூட நான் நெல்லிக்காயில் உள்ள விதைகளை எடுத்துட்டு சீவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெல்லிக்காயையும் போட்டு அது கூடவே இஞ்சி ஒரு துண்டு தோல் சீவிட்டு கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. 2த்தையும் நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்குனா போதும். இது நெல்லிக்காய் நல்லா சாஃப்டாக ஆகிடும். இப்போது நெல்லிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் புளி அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ துவையல் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கடுகு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற துவையலை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியும் கொஞ்சம் இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ துவையல் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. நமக்கு இப்போ துவையல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான இந்த நெல்லிக்காய் தொகையல் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம், ரைஸ் கூடையும் போட்டு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த தொகையலை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.